அகிலா இப்ப பார்வதிய கண்டிப்பா கூப்பிடுவா. சரி பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுப்புல வந்தத இறக்கி வைக்க தான் கூப்பிடுவாங்க. அதே நாங்க பார்க்கத்தானே போறோம். ஐயோ, மாமா, நான் சொல்றது மட்டும் நடந்ததுன்னா அந்த ட்ரீட் எனக்கு தான். ஓகே? அந்த கல்லுப்பு எங்க இருக்கு பார்வதி? எடுத்துக்கொடு. உப்பா இந்தாங்கம்மா. என்ன வனஜா, பாத்தியா பார்வதிய? வந்த ஒரே நாள்ல எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு அழகா கண்டுபிடிச்சு எடுத்து போய் கொடுக்குறா. ஆனா நீ இது வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு தடவையாவது அந்த பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பியா? இல்ல உனக்கு தான் தெரியுமா? அவ சமையல்காரி, வேற என்ன வேலை? அதான் வந்தது வராதுமா அவ வேலைய பார்க்க கிளம்பிட்டா. நான் என்ன சமையல்காரியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? வந்தமா இலைய போட்டா சாப்பிட்டமா வாய முட்டு போனமான்னு இரு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசின குத்திருவேன் குத்தி. நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். என்ன வேலை? உன்னை காண்டி ஏத்துருது. காண்டாயிட்டா. இந்த கரண்டி எங்க இருக்கு? கொஞ்சம் எடுத்துக்கொடு. பார்வதி, அந்த ஜல்லி கரண்டியை எடு சீக்கிரம். பார்வதி, பார்வதி, எவ்வளவு நேரமா கரண்டியை தேடிட்டு இருக்க? எடுத்து கொடுக்க மாட்டியா? வா சீக்கிரம் எடுத்துக்கொடு. சூப்பர் சூப்பர். ஜல்லி கரண்டி கொடு பார்வதி, அப்போல இருந்து தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷமா. இந்தாங்கம்மா. இரு, எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடு பார்வதி. இந்த பார்வதி சூடா இருக்கு பாரு, பாத்து பிடி. கூட்டணி போட்டா சமைக்கிறீங்க? கெடுத்து ஆகணுமே. சமையல் தானே பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன எட்டி எட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? அதான் கதை. என்ன வனஜா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கியா? நீ சத்தமா பேசினாலும் சைலண்டா பேசினாலும் எனக்கு மட்டும்தான் கேட்கும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அத நானே பண்றேன். வரேன். இங்க சமைச்சதை கெடுத்து விடலான்னு நீ பிளான் பண்றன்றது எனக்கு தெரியும். ஆனா வனஜா, நான் அதுக்கு முன்னாடி பெரிய பிளான் பண்றேன். என்ன பண்ணலாம்? கரண்டி, ஜல்லி கரண்டி. எஸ். எங்க லைட்டர் எங்க? வனஜா, நியாயமா உன்னை ஜல்லிக்கட்டு காலையை வச்சு முட்டை வைக்கணும். ஆனா ஜல்லிக்கரண்டி இருக்கிறதுனால உன் கையில ஒட்ட வச்சிடறேன். இரு, நல்லா பழுக்கட்டும். எங்க வந்துட்டாளா? அப்பா, என்ன இப்படி சுடுது? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உன் கையில ஒரு பாட்டில் இங்க ஊத்த வைக்கல, என் பேரு வடிவேல் இல்ல. அழகா வச்சுட்டு அவ வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். நல்லா சமைச்சு வச்சுட்டு போயிருக்கீங்களா? வாசனையா இருக்கு. இருங்க, கொஞ்சம் உப்பள்ளி போடுறேன். இது கல்லுப்பு. இதான் கரெக்ட். சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பாருங்க.
வனஜா, என்ன அங்க சத்தம்? தண்ணி குடிக்க வந்த தண்ணி. ஐயோ, யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணா பழி நேரம் என் தலையில தான் வந்து விழும். இருக்கட்டும் இருக்கட்டும், நேரம் பார்த்து உங்களுக்கு மண்ணள்ளி கொட்டேன். அப்படியே வாயிலே. பூஜை ஆரம்பிக்கலாம் அம்மா. ஐயா, என் குடும்பமே இங்கதான் இருக்கு. தாராளமா பண்ணுங்க, தாராளமா ஆரம்பி. சரிங்கம்மா. சிங்காரம், அத வாங்க. கொண்டாங்க சாமி. டேய், சீக்கிரம் வாங்கி மணி ஆடுறா. சீதளேத்வம் ஜெகன்மாதா சீதளேத்வம் ஜெகத்பிதா சீதளேத்வம் ஜெகத்தாத்ரி சீதளாயை நமோ நமஹ. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் அங்க காமிங்க. தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அணைதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. பூசாரி, சொல்லுங்கம்மா. இவங்க கிட்ட கொடுங்க, மாலையை மாத்திப்பாங்க. மாலை எடுத்துங்கம்மா. எடுங்க எடுங்க எடுங்க. மாலையை மாத்திக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ பூசாரி ஐயா, என் பேரனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கொண்டு போய் கொடுங்க. மூத்தவனுக்கும் கொடுங்க, இளையவனுக்கும் கொடுங்க. சரிங்கம்மா. எடுப்பா, மாலை எடு. எடுத்துக்கங்க. மாலையை மாத்திக்கங்க. மாலையை மாத்திக்கங்கப்பா. ஏன் இது நம்ம பரம்பரை பழக்கம். ஆதி, 2 பேரும் சீக்கிரமா மாலையை மாத்திக்கங்க. நீயும் பார்வதியும் மாலையை மாத்திக்கோங்க. ஐயா, அவங்கிட்டையும் கொடுங்க. அவன் சின்ன பேரன் தான். இந்தோம்மா. வாங்கி மாத்துங்கப்பா. மாத்திக்கங்க. வனஜா, நீயும் உன் ஜோடியோட வந்திருந்தா உனக்கு இந்த மாலை மரியாதை கிடைச்சிருக்கும். இவன் ஒருத்தன் மாலை மரியாதை கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வாய்களை மூடுங்கடா. முதல்ல வந்துட்டானுங்க.
கிழவி ரூமுக்குள்ள போறா. ஒருவேளை அந்த கிழவி பார்வதி பத்தி பேசி அகிலா மனசு மாத்த வர சொல்லி இருக்குமோ? இருக்கும் இருக்கும், போய் பாப்போம். அத்தை. வா அகிலா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஆமா அகிலா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு உன்னோட சம்மதமும் வேணும். அதை தெரிஞ்சுக்கதான் உன்னை கூப்பிட்டேன். ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிழவி கண்டிப்பா பார்வதி விஷயமா தான் பேச போகுது. அகிலா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நீங்க எடுத்த முடிவுக்கு நான் என்னைக்கத்த எதிரா இருந்திருக்கேன். நான் எப்பவும் உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே நடந்துகிட்டு இருக்கேன். நீ சொல்றது வாஸ்தவம்தான். முடிவு எடுக்கிற அதிகாரம் எனக்கு இருந்தாலும் நான் எடுக்கிற முடிவுக்கு உன்னோட ஆதரவு இருந்தா என் மனசுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். உங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல அகிலா, இந்த வருஷம் நம்ம மூதாதையர் படையில நாம செய்யாம நம்ம முன்னாடி இருந்துகிட்டு வனஜா, பார்வதி, ஐஸ்வர்யாவை வச்சு செய்ய வைக்கலாமா? கண்டிப்பா இது அந்த பார்வதியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சி தான். இது அகிலாவுக்கும் ஷாக்கா தான் இருக்கும். அங்க இருந்தா டக்குன்னு கையை தூக்கி வாய மூட சொல்லுவா. இது பெரிய கழுவியாச்சே, என்ன செய்யறான்னு பாக்குறேன். அதுக்கு என்ன அத்தை, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். எது சொன்னாலும் சாழ்ற போடு. நமக்கு அப்புறம் நம்ம முன்னோர்களோட பாரம்பரியம், பழக்க வழக்கம் எல்லாம் நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியணும்ல. அதுதான் இந்த 3 பேர்ல யாருக்கு நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட தெரியுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்ல. சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் அகிலா. நான் இப்பவே 3 பேரையும் படையல் போடுறதுக்கு ரெடியாக சொல்லிடுறேன். சரிங்க அத்தை. சரி. தலையெழுத்து. 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டெஸ்டா? படையல் பூஜையெல்லாம் நான் ஐஸ்வர்யா விட நல்லா பண்ணிடுவேன். ஆனா பார்வதியை விட நல்லா பண்ணணுமே, அப்பதானே எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். சரி பாத்துக்கலாம். எனக்கே டெஸ்டா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஸ்வர்யம்மா. என்ன பார்வதி இது? மத்த விஷயம்னா நீ பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூஜை, விரதம், வேண்டுதல் இதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சது தானே. அப்புறம் எதுக்கு பயப்படுற நீ? அதானே, ஐசு பயப்பட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பூஜை விஷயங்கள்ல அம்மாவுக்கு சமமா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பயப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீ பாட்டி ரொம்ப பயபக்தியோட படையல படைக்க சொல்லிருக்காங்க. அத நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பார்வதி, அகிலா ஆண்டி உன்னை மருமகளா ஏத்துக்க பாட்டி வச்சிருக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இந்த படையல்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் ஐசு. அம்மா மனசு மாறி அந்நிய மருமகளா ஏத்துக்க வைக்கிறதுக்காக தான் பாட்டி இப்படி ஒரு பிளான போட்டிருக்கணும். பாட்டி போற ஸ்பீட பார்த்தா அவங்க சொன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மாவையும் அண்ணியும் சேர்த்து வச்சிருவாங்க போல இருக்கே. அருண், அங்கிள் சொன்ன மாதிரி இங்க இருந்து பார்வதிய நேரா நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறோம். அப்படிதானே அருண்? அதான் அதான் அதேதான். ஐசு பேசு. பார்வதி, என்ன நீ இன்னும் பயந்துட்டே இருக்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த படையல் பூஜை எனக்கு டெஸ்ட் தான் ஐஸ்வர்யம்மா. படையல் போட்டியா நடத்துறீங்க? ஒருவேளை நான் இதுல பாஸ் ஆகாம போயிட்டா அம்மா மனசுல இடம் பிடிக்க முடியாம போயிடுமே. அத நினைச்சாதான் என் மனசுல பயம் இன்னும் அதிகமாகுது.
வாங்க பாட்டிமா. பாட்டி பாட்டி பார்வதி, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்லாம்? இல்ல அது வந்து பாட்டி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாட்டி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க பாட்டி. கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது குற்றங்குறை ஏற்பட்டுருமோ, நம்ம பூஜைய முன்னோர்களும் கடவுளும் ஏத்துக்கலனா என்ன பண்றதுன்னு மனக்குழப்பத்துல எப்பவும் பூஜை பண்ணக்கூடாதுமா. புரிஞ்சுதா? முழு மனசோட முழு நம்பிக்கையோட நீ பண்ற பூஜைக்கு எந்த குறையும் ஏற்படாது. முன்னோர்களும் கடவுளும் கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு உனக்கு ஆசி வழங்குவாங்க. அண்ணி, பாட்டியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? உங்க மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க பாட்டி. முக்கியமான விஷயமா? படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காகத்துக்கு சாதம் வைக்கணும். நீ வெச்ச சாதத்தை காக்கா வந்து சாப்பிட்டாதான் முன்னோர்கள் உன் படையலை ஏத்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்றதா அர்த்தம். அப்படியா? பாட்டி, ஏற்கனவே பார்வதி பண்ண ஸ்படிக மாலை பூஜைய முன்னோர்கள் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அதனால இப்பவும் படையல ஏத்துக்கிட்டு கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆமா அண்ணி, நீங்க தைரியமா பாட்டி சொன்ன மாதிரி நம்பிக்கையா பூஜையை பண்ணுங்க. அவ்வளவுதானே? இங்க பாரு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நம்பிக்கையோட பூஜை பண்ணு. உன் மனசுக்கு கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். நல்லது, சரியா? காக்கா வந்து படையில சாப்பிட்டா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதா அர்த்தமா? சரி, ஆசீர்வாதம் எப்படி உனக்கு கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன். ஏதாவது பண்ணலாம். இந்த கிழவி ஓவரா சென்டிமெண்ட் பேசுதே. காக்காய்கள்லாம் முன்னோர்களா? சோறு வச்சா காக்கா ஓடிதான் வரும். ஆனா இந்த காக்கா சோறு தின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதா அர்த்தமாமே. என்ன பண்ணலாம்? ஓய் அம்மா, சொல்லுங்கம்மா. இந்த வீட்ல நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் நீ மட்டும் தான் நிறைய வேலை செய்யற போல இருக்கே. ஆமாமா. குட். இப்போ நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், செய்வியா? உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தானமா நாங்க இருக்கிறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வெரி குட். இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். மனஜா என்ன வேலைக்காரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சம்திங் ராங். ஏய், என்ன உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு பேசினா உடனே யோசிப்பியா? சரின்னு சொல்லு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? அது